கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ள கேட்கணும். எங்களை பொறுத்தளவில் முதல்வருடைய அளப்பரியா பணியால், முதல்வருடைய மனித நேயத்தால், எல்லோருக்கும் எல்லாம் என்று செயலாற்றி கொண்டிருக்கின்ற முதல்வர் 2023 தொட்டு ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறையை எதிர்த்தே வளர்ந்தவர். அன்றைக்கு மிசா எனும் கொடுஞ்சிறையை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டவர். இன்றைக்கு தமிழகத்தின் உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது அந்த உரிமைகளுக்காக ஒன்றியத்தை எதிர்த்து குரல் கொடுப்பதிலே முதுகெலும்புள்ள ஒரு முதல்வர் என்று அனைவராலும் பாராட்டப்படுகின்ற தமிழகத்தின் இரும்பு மனிதராக திகழ்கின்ற எங்கள் முதல்வரை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எல்லோருக்கும் எல்லாம் என்று செயல்படுகின்ற எங்கள் முதல்வரை எல்லா தரப்பினரும் ஒட்டுமொத்தமாக ஆதரித்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவரை முதல்வர் ஆக்குவோம் என்ற சபதத்தோடு இன்றைக்கு தமிழகத்து மக்கள் இருக்கின்றார்கள். நிச்சயம் எதிர்த்து எத்தனை கட்சிகள் வந்தாலும், அத்தனை கட்சிகளும் எத்தனை சதி வலைகள் பின்னப்பட்டாலும் அத்தனை வலைகளையும் கிழித்தெறிந்து, எத்தனை சதி வலைகள் என்றாலும் சரி, எத்தனை கட்சிகள் என்றாலும் சரி, அத்தனையும் உதிரிகளாக்கி மீண்டும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அரியணையை அமர்வதை தமிழகத்தில் அல்ல, ஒன்றியமே எத்தனை முறை எத்தனை சதி திட்டங்கள் முயற்சி செய்தாலும் அவர் ஆட்சி கட்டிலே அமர்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. கிராம சபை கூட்டு போய் மக்கள் ஆர்ப்பாட்டம் எப்போ அண்ணாமலை உண்மையை பேசியிருக்கார், தமிழக நலனுக்காக எப்போ பேசியிருக்கார்? அவர் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர். அவர் அப்படித்தான் இருப்பார். தமிழக மக்களோடு ஒன்றி பிணைந்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக 75 ஆண்டுகளுக்கு மேலாக களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான், அதனுடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மாண்புமிகு தமிழக முதல்வருக்குத்தான் தமிழக மக்களுடைய, அதுவும் ஏழை எளிய மக்களுடைய வழிகள் புரியும். இவரை போற மேல்தட்டிலே அரசியல் செய்துவிட்டு வருபவர்களுக்கு கீழ்த்தட்டிலே இருக்கின்ற மக்களுடைய வழி புரியாது. ஆகவே அவர் சொல்வது அத்தனையும் உண்மைக்கு மாறான கூற்றுகள் தான் அவர் வாயிலே இருந்து வருகின்ற அத்தனை வார்த்தைகளும். எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய செயல் இன்னும் ஒரு 11 மாத காலம் இருக்கின்றது. எதிர்க்கின்ற கட்சிகள் கூட, எங்களை வசைபாடுபவர்கள் கூட வாழ்த்துகின்ற ஒரு சூழலை நோக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எங்களை நோக்கி ஒரு அடி முன்னோக்கி யாராவது நடந்து வந்தால் உதவி என்றோ நலத்திட்டங்கள் என்றோ எங்கள் முதல்வர் 10 அடி வேகமாக அவர்களை நோக்கி முன்னே சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் எங்களுடைய முதல்வருடைய ஆற்றல், எங்கள் முதல்வருடைய திட்டங்கள், எங்கள் முதல்வருடைய துணிவு ஆகியவற்றுக்கு தமிழக மக்கள் வெகுமதியாக, பரிசாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் கோரியது போல் 200 அல்ல 234ஐயும் மாண்புமிகு முதல்வருக்கு வழங்குவார். எங்களுடைய நிலைப்பாடை பற்றித்தான் நாங்கள் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வருகின்றோம். அடுத்த வீட்டிலே என்ன நடக்குது என்பதை எங்களுக்கு பிரச்சனை இல்லை.